ஆரஞ்சு பழத்தோலில் இவ்வளோ டிப்ஸ் வீடியோ இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் 2 ஆரஞ்சு பழம் வாங்கியிருக்கேன். இந்த ஆரஞ்சு பழத்தோட தோலை தான் வந்து யூஸ் பண்ணி டிப்ஸ் வீடியோக்காக பயன்படுத்த போகிறேன். இப்போ பாருங்கள், 2 ஆரஞ்சு பழத்தில் உள்ள அந்த தோல் மட்டும் எடுத்துக்கலாம். ரொம்ப எளிமையாகவே எடுத்துக்கலாம். வரல அப்படி உங்களுக்கு எளிமையாக எடுக்க வரலைன்னா கத்தி வச்சு ரைட்டாக கட் பண்ணிங்கனாவே நம்ம உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆரஞ்சு பழத்தை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம சாத்துக்குடி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லெமன் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதோடய தோல்களை வந்து இதேமாரி பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே வந்து நல்லா உரித்து எடுத்துக்கிட்டேன். உரித்து எடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 ஆரஞ்சு பழத்தில் எனக்கு இவ்வளோ தோல்கள் வந்திருக்கு. இந்த தோலெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தோல் உரித்து வச்சுருக்க ஆரஞ்சு பழத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஒரு சுற்றி எடுங்க. நீங்கள் மிக்சியில் போட்ட வந்து ஒரு சுற்றுனீங்கன்னா இப்படி உரியாக வந்து ஆரஞ்சு பழ தோல் வந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து இதை வச்சு எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இப்படி உதிரியாக ஆக்கினதில் கொஞ்சம் மட்டும் தனியாக வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாத்ரூமில் வந்து அந்த பவுலில் நான் ஆரஞ்சு பழ தோல் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பாத்ரூம் சைடு வச்சுட்டோம் அப்படின்னா பாத்ரூமில் இருந்து எந்த ஒரு துர்நாற்றமும் வராது. அந்த ஆரஞ்சு பழ தோலோட ஸ்மெல் வந்து ரூம் ஃபுல்லாக அந்த பாத்ரூம் ஃபுல்லாகவே இருக்கும். டிப் நம்பர் 2 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஆரஞ்சு பழ தோலை வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதேமாரி வந்து லிக்யூடாக கிடைக்கும். அதை வந்து ஃபில்ட்ரு வச்சு நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து என்னதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து செடிகள் ரொம்ப வந்து செடியில் உள்ள இலைகள் வந்து பச்சை நிறமாக இல்லாமல் பழுப்பு நிறமாக இருக்குது அப்படின்னா இந்த லிக்யூடில் வந்து நல்லாவே தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள். உங்கள் செடியோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அந்த நிறம் வந்து நல்லா வந்து பச்சை நிறமாக வந்து காணப்படும். பூக்களும் வந்து நிறைய வந்து பூக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த லிக்விடை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது ஒரு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த லிக்விடை வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல, நான் வந்து டோர் பக்கத்தில் இருக்கிற வந்து ஸ்க்ரீன் கிட்ட, அப்புறம் வந்து விண்டோ பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரீன் கிட்டலாம் நான் வந்து வீடு ஃபுல்லாக வந்து அடைச்சி விட்டேன் அப்படின்னா வெளியிலேருந்து வரும்போது வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு மணமாக இருக்கும். இதுக்காக வந்து எந்த ஒரு ரூம் ஸ்ப்ரே வந்து காசு கொடுத்து வாங்கணும் அவசியமே இல்லை. இந்த ஒரு லிக்விட் போதுங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது அப்படி ஒரு நல்ல ஒரு வாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஆரஞ்சு பழ தோல் வாங்கினீங்கன்னா அதை வந்து கீழே தூக்கி போடாமல் இதேமாரி க்ளீனிங் டிப்ஸ் வீடியோவுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு வந்து காசும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் செலவும் கம்மியாகவும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவும் இருக்கும் உங்களுக்கு. ஒரு நீட்டாக சுத்தமாக உங்கள் வீடு வந்து நல்ல நறுமணத்தோட இருக்கிறதுக்கு இந்த முறையில் நீங்கள் வீடு தொடச்சி பாருங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஓரமாக நகட்டி வச்சுக்கோங்க. வீடு வந்து துடைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் நம்ம துடைக்கணும். அதனால் வந்து பொருட்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஓரமாக நகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடு துடைப்போம். இப்போ வந்து வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தான் எடுத்துக்கேன். நான் வந்து ஒரு 1/2 பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு 1/2 பக்கெட் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதோட சேர்க்கக்கூடிய பொருட்கள் நமக்கு முக்கியமான பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் சேர்க்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து கல்லுப்பு. நான் வந்து இது வந்து பழைய காலத்து முறையில் வந்து நம்ம தாத்தா பாட்டி இந்த முறையில் தான் வீடு தொடச்சாங்க. அந்த முறையில் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து வீடு துடைக்க போகிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான இருக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பச்சை கற்பூரம் எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வீட்டுக்குள்ள வாசனை இருக்கும். வீட்டுக்குள்ள வரும்போதே வந்து அந்த கோவிலில் வந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு வாசனை வரும். மஞ்சத்தூளும் கல்லுப்பு வந்து கிருமிகளை வந்து நீக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. நம்மளுடைய தீய சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையும் போகக்கூடிய தன்மை இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வாது வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கேன். இந்த ஜவ்வாது நீங்கள் போட்டு வீடு துடைக்கும் போது நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். நல்ல மனமாகவும் இருக்கும் வீடு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை வந்து இதில் வந்து நான் வந்து நல்லா புளிஞ்சு ஊற்ற போகிறேன். அப்புறம் கடைசியாக பாருங்க, ஒரு முக்கியமான பொருள் வந்து இதில் சேர்க்க போகிறேன். அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த பொருள் பாருங்க, ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் வந்து நீங்கள் வந்து புளிச்சு ஊற்றிக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து பழைய காலத்தில் வந்து இந்த முறையில் தான் வந்து வீடு தொடச்சாங்க. அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கும் வீடு. நல்ல வந்து எந்த ஒரு கிருமிகள் வீட்டுக்குள்ள வராது. இப்போ நான் கடைசியாக சேர்க்கக்கூடிய பொருள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்மளுடைய வேப்பிலை சாறு வந்து நான் சேர்க்கிறேன். இது எதனால சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வந்து கிருமிகள் வந்து வீட்டுக்குள்ள வரவும் வராது. சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கறக்கிறதெல்லாம் வந்து வாயில் எடுத்து வைப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து நார்மலாக வீடு துடைக்கிறோம். இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் வந்து வேப்பிலையை புளிஞ்சு அந்த சாறு எடுத்து நீங்கள் வந்து அந்த தண்ணிக்குள்ள வந்து வீடு துடைக்கிற தண்ணிக்குள்ள ஊற்றி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வீடு தொடச்சிங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து நல்ல வந்து கிருமி நாசினியாக இருக்கும். நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் அதுக்கப்புறம் நல்ல வந்து ஒரு தெய்வீக தன்மையும் தரக்கூடிய ஒரு பொருட்கள் தான் எல்லாமே போட்டிருக்கோம். இதனால வந்து நீங்கள் வந்து ஈஸியாக எளிமையாக வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான். இதுக்காக காசு கொடுத்து எந்த பொருள் நீங்கள் வெளியே வாங்கவே இல்லை. பாருங்க, இப்போ வந்து மாப்பு எடுத்து ஃபஸ்ட் வந்து நான் வீடு துடைக்க போகிறேன். வீடு துடைக்க முறைகள் ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூல முடுக்குகள் எல்லாத்தையும் ஃபஸ்ட் வந்து தேய்க்கணும். எந்தெந்த இடத்துல வந்து மூல முடுக்கு இருக்கும் அந்த இடத்துல வந்து பொருட்கள் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா இடமும் வந்து தொடச்சிடுங்க. நம்ம கல் உப்பு போட்டு வந்து நம்ம வந்து வீடு துடைக்கிறதுனால நல்லா வந்து நம்மளோட திஷ்டிகள் எல்லாமே போகக்கூடிய தன்மை வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி வேணும் நீங்கள் வந்து அப்படின்னா நீங்கள் வந்து மித்த பொருட்கள் எல்லா பொருட்களையும் சேர்த்து நீங்கள் வந்து தொடச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அப்புறம் வந்து நல்ல தெய்வீக மனத்தோட வந்து உங்கள் வீடு இருக்கும். நீங்கள் வந்து நாளைக்கு வந்து பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து முந்தின நாளே வந்து இதே மாதிரி முறையில் வந்து நீங்கள் வந்து வீடு தொடங்க. எப்பொழுதுமே வந்து செவ்வாயும் வந்து வெள்ளிக்கிழமை வந்து வீடு துடைக்காதீங்க. மித்த நாளில் வந்து நீங்கள் வந்து வீடு தொடச்சிக்கோங்க.
உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது, இல்லை வீட்டில் வந்து எப்பொழுதுமே வந்து குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, அப்புறம் வந்து நல்ல வேலைகள் இல்லை, கண் திஷ்டிகள் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் வீடு தொடச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எல்லா வந்து தீங்கியும் வந்து போக்குற தன்மை வந்து இந்த நம்ம மிக்ஸ் பண்ண இந்த வாட்டருக்கு வந்து இருக்குது. நம்ம வீட்டில் வந்து பூஜை அறைகள் மட்டும் வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வர மாதிரி வச்சுக்கிட்டு மித்த ரூமில் வந்து நம்ம வந்து வச்சுக்காமல் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வராது. எல்லா ரூம்லேயும் வந்து நல்ல நீட்டாக க்ளீனாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து தொடக்கணும். இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா ரூம்லேயும் வந்து தொடச்சுவாங்க. நான் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ள வரும்போது நல்ல ஒரு மனம், வீட்டுக்குள்ள வரும்போதே நல்ல அந்த பச்சை கற்பூரத்தோட மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த முறையில் நீங்கள் வீடு தொடச்சு பாருங்க. உங்கள் வீடு வந்து நல்ல நறுமணத்தோடும் நல்ல வந்து தெய்வீக சக்தியோடும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடும் உங்கள் வீடு இருக்கும். வாரத்தில் 2 முறைகளை வந்து இந்த மாதிரி முறைகள் வந்து நீங்கள் வீடு தொடச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடு வந்து நல்ல சுத்தமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து வீடு தொடச்சு பாருங்க. ரொம்ப பயனுள்ள பதிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.